விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். உலகெங்கிலும் வாழும் இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி. முழு முதற்கடவுள் ஈசனின் மகனுமான விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதனி வளர்பிறை சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. புராண கதை: சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் என்பவன் வரம் பல பெற்றாமையில் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்தான். அவன் தன்னை மனிதர்களாகவோ விலங்குகளாகவோ ஆயுதங்களாகவோ யாரும் சொல்ல முடியாதபடி வரம் பெற்று இருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடு மனித உடலோடு படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகசுரனுக்கும் கடும் போர் நடந்தது. முடிவில் விநாயகன் பெருமன் தனது கொம்புகளின் ஒன்றை முடித்து அவனை அழிக்க ஏவினான். அசுரனோ மூஞ்சூராய் வந்து எந்திரித்து நின்றான். விநாயக பெருமான் அவனை சம்ஹாரம் செய்தார். பின்னர் அவர் மூஞ்சூரை தனது வாகனமாக்கி கொண்டு அழித்தார். இது மூலம் அனைவரும் சுபீட்சம் பெற்றனர். அன்று முதல் ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகரை வழிபட்டால் தீராத வினைகள் தீரும், சகல பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு: மராட்டிய ஆட்சியாளர் சந்திரபதி சிவாஜி மகாராஜாவின் காலத்தில் முகலாயர்களுக்கு எதிராக போரிடவும் தேசிய உணர்வுகளை ஊக்குவிக்கவும் இந்த பொது கொண்டாட்டம் முதலில் நடத்தப்பட்டது. பின்னர் 1893ஆம் ஆண்டு புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய தேசியவாத தலைவருமான பாலகங்கால திலகர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை ஊக்குவித்தார். பிரமாணங்கள் மற்றும் பிரமாணர் அல்லாதவர்கள் இருவரை ஒன்றிணைக்க பிரிட்டிஷருக்கு எதிராக ஒன்றுபடுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் இந்த விழாவை தனிப்பட்ட முறையில் கொண்டாடப்படும் எண்ணத்தை மாற்றினார். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதன் முக்கியத்துவம்: மங்களம் மற்றும் மகிழ்ச்சியின் தொடக்கத்தை குறிக்கும் விநாயகர் சதுர்த்தி என்பது பொது மற்றும் தனிப்பட்ட முறையில் கொண்டாடப்படும் 10 நாள் திருவிழா ஆகும். மேலும் பல பக்தர்கள் தங்கள் குடும்பத்தின் பாரம்பரியம் மற்றும் ஒவ்வொரு தனிநபரின் அர்ப்பணிப்பும் அளவை பொறுத்து தங்கள் வீட்டிற்கு சுற்றுச்சூழல் நட்பு விநாயகர் சிலையை பெருக்கிறார்கள். சில குடும்பங்கள் விநாயகர் சதுர்த்தியை 1.5 நாட்கள், 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு நாளையும் அதன் சொந்த வழியில் சிறப்பாகவும் அற்புதமாகவும் கொண்டாடப்படுகின்றன. வீட்டில் விநாயகர் சிலையை 10 நாட்கள் மட்டுமே வைக்க வேண்டும் என்று, அதற்கு மேல் வைக்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. சிலையை அதிக நாட்கள் வைத்திருப்பது ஒரு அழகான மற்றும் அற்புதமான யோசனையாக தோன்றினாலும் 10 நாட்களுக்குள் சிலைக்குள் செலுத்தப்படும் சக்தியும் ஆற்றலும் மனிதர்களால் மிகவும் தாக்க முடியாது. பக்தர்கள் 10 நாட்கள் அவரை வழிபட்டு ஆவகானம் செய்து அவருடைய ஆசியை பெற்று ஆனந்த சதுர்த்தி அன்று சிலையை மூழ்கடிக்க வேண்டும். விசர்ஜன் என்பது யானை தலையான விநாயக பெருமானின் பிறப்பு சுழற்சியின் முக்கியத்துவமாகும். அவர் மா பார்வதியால் அவரது உடல் களிமண்களால் உருவாக்கப்பட்டனர். கனத்த இதயத்துடன் விநாயக பெருமானை தரிசனம் செய்யும் நேரம் இது. பக்தர்கள் கணபதி பாபா மோரியா, புஷ்டவர்ஷினி லாவர்யா, அதாவது இப்போதைக்கு குட் பை லாட், தயவு செய்து அடுத்த வருடம் திரும்பி வாருங்கள் என்று கூறுகிறார்கள். விநாயகர் சதுர்த்தியின் கதை: பகவான் சங்கர் மற்றும் பார்வதி தேவியின் இளைய மகனான விநாயகர் கணபதி பாபா பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று நினைவு கூறப்படுகிறார். பார்வதி ஒருமுறை இந்த சிறுவனை தான் குளித்து கொண்டிருக்கும் போது கதவருகே நிற்கும்படியும் தான் முடிக்கும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்றும் கேட்டாள். சிறிது நேரத்தில் சங்கரர் அதே இடத்திற்கு வந்து சிறுவன் நின்றிருந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் நுழைய முயன்றார். மேலும் பகவான் சங்கரின் பாதையை சிறுவன் தள்ளியுள்ளார். இது முதல்வரை கோபப்படுத்தியது மற்றும் பிந்தையவரின் தலையை துண்டித்தார். இந்த சம்பவத்தை அறிந்த பார்வதி மாதா கோபமடைந்தார். சிறுவனை உயிர்ப்பிக்குமாறு சங்கரத்திடம் கட்டளையிட்டார். எனவே சிவபெருமான் உடனடியாக தனது கணங்களை அனுப்பினார். அவர்கள் வழியில் கண்டுபிடிக்கும் முதல் உயிரினத்தின் தலையை மீண்டும் கொண்டு வந்தார். இருப்பினும் யானையை தலையை காணாஸ் கண்டுபிடித்தார்.
அது குழந்தையின் உடலில் பொருத்தப்பட்டிருந்தது. இப்படித்தான் விநாயக பெருமானை உயிர்ப்பித்து அவரது யானை தலை வடிவத்தில் மறுமலர்ச்சியை கொண்டாடப்பட்டது. இங்குதான் சங்கரர் சிறுவன் கணங்களின் தலைவர் கணபதி என்று பெயரிட்டார். எனவே வக்ரகருந்தா என்ற பெயரால் அழைக்கப்படும் விநாயக பெருமானை எந்த ஒரு முயற்சியும் அல்லது சடங்குகளையும் தொடங்குவதற்கு முன் வழிபடுகின்றனர். மேலும் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களால் வழிபடும் கணபதி பகவான் பாதையில் உள்ள தடைகளையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் அல்லது தடுக்கும் தீமைகள் முன்னேற்றத்தையும் நீங்குகிறார். எனவே இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு தயாராகுங்கள்.